பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நான் என்னடி குறை வச்சேன் இந்த வீட்டுக்கு, நான் யாரும் இல்லாமல் வந்தேன்டி, அதுக்கப்புறமா தான் நான் உன்னை கைப்பிடிச்சேன். இப்போ என் பிள்ளைங்க என் மருமகளுங்க எல்லாரும் இருக்காங்கன்னு சொல்லி நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டு கௌரவமாக நினைத்துட்டுருக்கேன்னு தெரியுமா? என்னை பார்க்குறவங்க எல்லாம் யார் இல்லாமல் வந்த யார் இல்லாமல் வந்தேன்னு சொல்லி அடிக்கடிக்கு குத்தி காட்டி பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ மறுபடியும் ஒவ்வொருத்தராக இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டா பழையபடி நான் யார் இல்லாதவனாவே ஆயிடுவன்ல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இவன் உங்களுடைய அருமை தெரியாமல் இங்கேருந்து போகணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் அதை பற்றி எந்த கவலையும் படாதீங்க, போய் அனுபவிச்சுட்டு வரட்டுமே. இந்த வீட்டில் இருந்த சொகுசு அப்பா அம்மா தம்பி பொண்டாட்டிங்கெல்லாம் இருந்தாங்களே, இப்போ யாரெல்லாமல் இங்கே தனியாக இருக்குங்களேன்னு சொல்லி அவன் அந்த வழியை அனுபவிச்சுட்டு வரட்டுங்க, அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கோமதி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பாண்டியன் நான் எதுக்காக இவனை பற்றி கவலை பண்ணும், எனக்காக நீ இருக்கல்ல, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு படுக்க போகிறாங்க. திடீர்னு எனக்கு நெஞ்சு ரொம்ப வலிக்குது கோமதி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக கோமதி ஐயோ என்னாச்சுங்க, உங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா என்னால் தாங்கிக்க முடியாதுங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்பவே பதறி போகிறாங்க. அதுக்கு அடுத்துதான் எல்லாருமே வராங்க. என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்கிறாரா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம கதிர் தான் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. செந்தில் இருந்துட்டு இதெல்லாம் என்னால் தானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன். கோமதி இருந்துட்டு இப்போ உனக்கு சந்தோஷம் தானடா, கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி செந்தில் கிட்ட கோவமாக பேசுகிறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.